கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது தொடர்ந்து அவதூறுகளும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் சவுக்கு சங்கர், ஜெகதீஷ் பாண்டியன், முக்தார் போன்ற நபர்கள் பரப்பிக்கிட்டு வந்தாங்க. அந்த வரிசையில இப்ப புதுசா பிஸ்மின்னு ஒருத்தன் கிளம்பியிருக்காப்ல. அவர் தொடர்ச்சியா 100 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் சாதியை சொல்லி இழிவா பேசுறது இது தொடர்ச்சியா நடக்குது. இது மட்டும் இல்லாம சில பேர் முகநூல் பக்கத்துல தரக்குறைவா பேசி பதிவு போடுறாங்க. தரமற்ற முறையில கேலி, கிண்டல், நையடி, தனிமனித தாக்குதல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி மாண்புமிகு ஐயா மதுரை மாநகர கமிஷனர் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை சார்பாகவும், நாம் தமிழர் கட்சியுடைய மண்டல சார்பாகவும், மாநகர சார்பாகவும் இன்னைக்கு நாங்கள் மனு கொடுத்திருக்கோம். ஐயா கமிஷனர் அவர்கள் இது சம்பந்தமா கண்டிப்பா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் நடவடிக்கை எடுப்பாங்க நாங்க நம்புறோம். ஒருவேளை இதே வாங்கி வச்சுக்கிட்டு, ஏன்னா நாங்க எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம், லிங்க் கொடுத்துருக்கோம், பென்டிரைவ் கொடுத்துருக்கோம், போட்டோ ஆதாரம் கொடுத்துருக்கோம். இதே கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா காவல்துறையை கண்டித்து கடுமையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிச்சயமா நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை மதுரையில் ஒரு தரமான சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க. இந்த புரோக்கர் பிஸ்மி என்கிற ஒரு புறம்போக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கிட்டாரு என்கிற அவதூறை தொடர்ந்து அவனுடைய யூடியூப் சேனல்கள் வாயிலாக பரப்பிக்கிட்டே இருக்கான். இதே போல சீமான் அவர்கள் அறிவாலய வாசல்ல வாட்ச்மேனா நிற்கிற மாதிரியும், பிஜேபியுடைய தலைமை அலுவலகத்தில் வெளியில தொப்பியை மாட்டிக்கிட்டு ட்ரௌசரை போட்டு நிற்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுடைய புகைப்படத்தை ஏஐல மார்க் பண்ணி ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக பதிவுகளை போட்டு வந்தான். அவன் மீது சட்டம் தன் கடமையை செய்யணும். நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை இந்த பிஸ்மி என்கிற புரோக்கர் பயலுக்கு எதிராக வழக்கு தொடுக்கணும். வழக்கு அப்படிங்கறதெல்லாம் இவங்க மேல தொடுத்து இவங்களை கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய விட்டா மட்டும்தான் இந்த வாடகைக்கு விட்டு பொழைக்கக்கூடிய இவனை போன்ற புரோக்கர் பயல்கள் வாயை பொத்தி கொண்டு இருப்பானுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் 15 ஆண்டு காலமாக சமரசமின்றி எல்லா கட்சிகளையும் எதிர்த்து சண்டை செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அவரை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு ஒரு கூட்டம் தொடர்ந்து கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கானுங்க. அதுல விஜயலட்சுமியை வச்சு எதோ ட்ரை பண்ணி பார்த்தானுங்க, ஒன்றும் நடக்கல. அதுக்கப்புறம் அவதூறு அள்ளி வீசினானுங்க. சீமான் அவர்கள் ஸ்டாலின் கிட்ட பொட்டி வாங்கிட்டாரு அப்படின்லாம் அவதூறை கரப்பி விட்டானுங்க. அப்பயும் ஒன்றும் நடக்கல. இப்ப இந்த பனையூர்ல வாடகைக்கு விட்டு பிழைக்கிற இந்த பிஸ்மி போன்ற ஈன பிறவிகளை வச்சு இந்த தாவேகாவுடைய ரூட் மாஃபியா கும்பல் சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட 100 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்ய சமூக ஊடகங்கள்ல இந்த பிஸ்மி போன்ற நபர்களுக்கு எலும்பு துண்டை தூக்கி போட்டு பேச விட்டுருக்கானுங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை இவன் மீது வழக்கு அப்படிங்கிறது கொடுத்திருக்கு. காவல் ஆணையர்கிட்ட நேரடியாக வழக்கறிஞர்கள் நேராக சென்று சீமான் அவர்களை தொடர்ந்து இந்த மாதிரி இழிவாக பேசி வரான், அவதூறு கருத்துக்களை சீமான் அவர்களுக்கு எதிராக பரப்பி வரான், தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் மனு அளிச்சிருக்காங்க. காவல் ஆணையரும் நாங்க பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உறுதி அளித்ததாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை காவல்துறை இந்த பிஸ்மி மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா காவல்துறையை கண்டித்து இதே நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கும் தயார் நிலையில இருக்கிறது அப்படின்னு வழக்கறிஞர் பாசறை தெரிவித்திருக்கிறது. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். மற்ற கட்சியிலாம் இந்த வழக்கறிஞர் பாசறை அப்படிங்கிறது துரிந்து செயல்படுறாங்க. டிஎம்கேல கூட ஒரு பையனை நைட்டோட நைட்டா காவல்துறை போய் மிரட்டி அவனை கைது பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. அப்ப இதே திமுகவுடைய வழக்கறிஞர் ஒருவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. அந்த பையனெல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது, நீங்க அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய குற்றத்தெல்லாம் அந்த பையன் பண்ணல அப்படின்னு கட்சி கூட நின்னுது. வழக்கறிஞர் பாசறை களத்துல நின்னாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை நாம் தமிழர் கட்சி தம்பிகளை ஒடுக்கும் போது அடக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான அவதூறுகளை இந்த பிஸ்மி போன்ற வாடக வாயன்கள் பரப்பி விடும்போது எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளே நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறைக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கோம். அதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி எங்களுடைய கட்சிக்கும் எங்களுடைய கட்சி தம்பிகளுக்கும் சீமானவர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நாங்க களத்துல நிப்போம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை களத்திற்கு நின்று இந்த பிஸ்மி போன்ற ஈன பிறவிகளை வழக்கு தொடுத்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவதற்கான முயற்சிகளை செஞ்சதுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு நம்மளுடைய பாராட்டை தெரிவிச்சே ஆகணும்.
இந்த பிஸ்மி பேசும்போது சொல்றான், ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் யதார்த்தமாலாம் ஒன்றும் சந்திச்சுக்கல, அவங்களுடைய 40 வருட நட்புக்காக ஒன்றும் அவங்க வந்து பேசிக்கல. ஸ்டாலின் வந்து சீமான் அவர்களுடைய காதுல சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? சீமான், நீயும் நானும் வந்து பண்ண முடியாத ஒரு விஷயத்த நேத்து வந்த விஜய் அப்படிங்கிற நபர் பண்ணிட்டு போயிட்டாரு. நம்ம எப்படியாவது பிளான் பண்ணி விஜயை கவிழ்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம அம்பாசமுத்திரம் தொகுதியில உன்னை நாங்க பொது வேட்பாளரா அறிவிக்க போறோம். நீ எப்படியாவது ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போய் விஜய் அவர்களை சட்டையை பிடிச்சி நீ கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்னொன்னும் அம்புல இருந்து வரக்கூடிய வில்லு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள்ட்ட ஸ்டாலின் அவர்கள் பேசினதாக இவன் பின்னாடி நின்று விளக்கு பிடிச்சு, ஆகா இவ்வளவு விஷயம் பேசிக்கிறாங்களா ஸ்டாலினும் சீமானும் அப்படின்னு இவன் பின்னாடி நின்று அறிக்கை விளக்க பிடிச்சு இவன் பார்த்த மாதிரி இவன் பாட்டுக்கு வந்து வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி அவதூறுகளை கட்சி தலைவர்கள் மீது அள்ளி வீசக்கூடிய இந்த பிஸ்மி போன்ற புரோக்கர்களை கைது செய்து காயடித்து ஒரு 10-15 நாள் அவனை உள்ள வச்சாதான் அவன் வெளியில வந்து இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை இந்த கட்சி தலைவர்கள் மேல அள்ளி வீசுறத நிறுத்துவான். இவன் யாருங்க இந்த பிஸ்மின்றவன்? இவன் வந்து திரை விமர்சகர். படத்தை நாங்க விமர்சனம் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து சினிமா துறையில நடக்கக்கூடிய கிசுகிசுப்பு, எவன் பொண்டாட்டியை இவன் வச்சிருந்தான், இந்த பொண்ணு அவன் கூட சுத்துறாளா அப்படின்னு உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருக்க புறம்போக்கு, நீ புரோக்கர் வேலையை வந்து சினிமா துறைக்குள்ள மட்டும் பாத்தியா போனியான்னு இருக்கணும். அரசியலுக்கு என்ன இதுக்கு ஆட்டிக்கிட்டு வர்ற? எந்த விதமான அடிப்படை அரசியல் அறிவும் இல்லாம உட்காந்து சினிமா சர்ச்சைகளையும் சினிமாவில் இருக்கக்கூடிய கிசுகிசுகளையும் பேசிக்கிட்டு இருந்த இது போன்ற புரோக்கர் பயலுக கட்சி தலைவர்களுக்கு எதிராக தொடர்ந்து அவதூற அள்ளி வீசுறானுங்க. அதை நம்ம கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி ஒரு நிலைமை இப்ப மாறி இருக்கிறது. இப்ப பிஸ்மிக்கு எதிராக வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கு. பிஸ்மி இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஏறி இறங்க போறான். அப்பதான் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு சீரியஸா போயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாய் மூடி மௌனம் காக்கணும். இல்லாத ஒரு பொய்ய சமூக ஊடகங்கள்ல பேசக்கூடாது, மூடிக்கிட்டு இருக்கணும். கோல்டு காயினுக்கு வேலை பார்க்க கூடாது. பனையூர்ல இருந்து தூக்கி போடுற நல்லி எலும்பு துண்டை கவ்விட்டு அதுக்கு வேலை பார்க்க கூடாது. ஏவல் நாயா இருக்கக்கூடாது. வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்க கூடாது. உண்மையை சொல்லணும்னா பிஸ்மி, இதுக்கு முன்னாடி சீமானவர்களை அவதூறாக கேவலமாக பேசி கொண்டிருந்த நபர்கள்லாம் இன்னைக்கு குண்டர் சட்டத்தில் உள்ள உட்காந்து கழிதுன்னுகிட்டு இருக்கான். அதுக்கு நல்ல சிறந்த எடுத்துக்காட்டு இந்த திருச்சி சூர்யா, இந்த முக்தார் போன்ற நபர்கள்லாம். அவங்க விஜயலட்சுமி அவர்களை வச்சு சீமானவர்களை எந்த அளவுக்கு டிஃபேம் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவதூறு பரப்புனாங்க அப்படிங்கிறத பிஸ்மிக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிஸ்மிக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, திரைத்துறையில் நடக்கக்கூடிய கிசுகிசு, இவன் அவன் கூட ஓடி போனானா, அவன் இவன் கூட ஓடி போனானா, இங்கே கள்ள தொடர்பு இருக்கா, அதை பத்தி பேசினியா மூடிட்டு போனியான்னு இருக்கணும். அரசியல் பத்தி பேசினா முழுசா 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசு. சும்மா வந்து இல்லாத கட்டுக்கதையை அவதூற வர்றவன் போறவன் மேல பூரா நீ அள்ளி வீசிட்டு போயிருவ. எல்லாரும் மூடிக்கிட்டு கடந்து போவாங்களா? பிஸ்மிக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை செயல்பட்டது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. இதே போல சீமானவர்களுக்கு எதிராக எவெல்லாம் இல்லாத அவதூற பரப்புறானோ அவங்களுக்கு எதிராக இதே வழக்கறிஞர் பாசறை தொடர்ந்து செயல்படணும். சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பேசக்கூடிய நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி கூண்டுல ஏற்றி அவர்களுக்கான தக்க தண்டனையை நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை தூங்குகிறதா என்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கிற மாதிரி பிஸ்மிக்கு எதிராக மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு சென்று புகார் அளித்திருக்கிறத பற்றியும், இதுக்கப்புறம் சட்ட ரீதியாக பிஸ்மி மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நாம் தமிழர் கட்சி எடுக்க போகுது அதை பற்றியும் மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.